மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11-12 வாசியம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வருவதற்கு நீர் பாராட்டி இருக்கிற தயவுக்காய் நன்றி. உங்களுடைய சமூகத்தில் வந்து உட்காரவும், ஆராதிக்கவும், மகிமைப்படுத்தவும், கனப்படுத்தவும், சாட்சிகளை கேட்கவும் நீ தந்த தயவுக்காக நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைபெற போகிறதான ஒரு நேரம், உடைய வார்த்தையை அனுப்பி தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. தேவ ஆவியானவர் நீர் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் பேசுவீராக. கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11-12 சொல்லுது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. பொதுவாக நாம் எல்லோருமே சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த வாழ்றது ஒரு வாழ்க்கை, அநேகர் சொல்லுவாங்க வாழ்றது ஒரு வாழ்க்கை, அதை நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், எல்லாமே செய்கிறோம். சம்பாதிக்கிறது, சேர்க்கறது, கட்டுறது எல்லாமே எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு காலகட்டம் வரைக்கும் பெற்றோர் மூலமாக நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். அதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளை படிக்க வைக்கிறாங்க. எதுக்காகனா பின்னாட்கள் நம்ம கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணுன்றது என்ன செய்கிறாங்க, இப்போவே படிப்பு கொடுக்குறாங்க. படித்து முடிக்கும் போது வெறும் படிப்பு பத்தாது, உன் வாழ்க்கைக்கு ஒரு வேலை தேவை, சம்பாதிக்கணும், அப்போதான் நீ சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாங்க. வேலை நல்ல சம்பளம் வந்த உடனே இது இல்லை சந்தோஷம், கல்யாணம் பண்ணி வச்சாதான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நமக்கு சந்தோஷமா இருக்கிறோமா இல்லையாங்கிறது அப்புறம் வேற விஷயம். கல்யாணம் பண்ண பிறகு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ண உடனே கல்யாணம் பண்ணுறது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை, ஒரு குழந்தை பிறந்தாதான் அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம். இல்லைன்னா பாவம் அவங்க 2 பேருன்றுவாங்க. அந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணவங்களுக்கு குழந்தை இல்லாட்டி என்ன சொல்லிடுவாங்க, பாவம் அவங்களுக்கு குழந்தையே இல்லை, என்ன போங்க ஒரு சந்தோஷமே இல்லை அந்த குடும்பத்தில் அப்படிம்பாங்க. அப்போ சந்தோஷங்கிறது எதுன்னு இருக்குது, அடுத்து குழந்தை பிறக்கிறதுல இருக்குது. அப்போ குழந்தை பிறந்த பிறகு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், திருப்பி அதே பழைய ருட்டீன். இந்த பிள்ளையை வளர்த்து அதுக்கு ஒரு படிப்பு கொடுத்து அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு ஒரு சந்தோஷம், பேர பிள்ளையை பார்க்கறதுல. இப்படி இந்த சந்தோஷம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலா உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது எதுல தான் இருக்கு, எப்படிதான் போகுது அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சந்தோஷம் மாறுகிறது. இதுக்கு நடுவில் ரட்சிக்கப்படாமல் இருந்தா டிவி பார்க்கறதுல ஒரு சந்தோஷம், கிரிக்கெட் பார்க்கறதுல ஒரு சந்தோஷம், சினிமா பார்க்கறதுல ஒரு சந்தோஷம். ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ச்சுக்கு வர்றதுல ஒரு சந்தோஷம், பண்டிகை கொண்டாடுறதுல ஒரு சந்தோஷம், அப்புறம் ட்ரெஸ் வாங்குறதுல ஒரு சந்தோஷம். இப்படி இந்த சந்தோஷமானது அப்படி பார்த்தா பிரிஞ்சு இருக்குது. யாருக்கு எது சந்தோஷம் அப்படிங்கிறது, இந்த குழந்தைகளுக்கு வேற சந்தோஷம் இருக்குது, பெரியவங்களுக்கு வேற சந்தோஷம் இருக்குது, குடிக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்படி எல்லாரும் வச்சிருக்காங்க, ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கே உண்மையான சந்தோஷம் எது, மெய்யான சந்தோஷம் எது? நாம் அத்தனை பேருமே இந்த சந்தோஷத்துக்கு தான் இயங்குறோம். அப்பப்போ வருது, அப்பப்போ போகுது, டெம்பரவரி. இங்கே இருக்கிற எல்லாமே டெம்பரவரி, எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது. இந்த பூமியில் நீங்கள் பார்க்குற எல்லாம் டெம்பரவரி, சந்தோஷமும் டெம்பரவரி. உண்மையான சந்தோஷம் எது, மெய்யான சந்தோஷம் எது அப்படின்னு பார்த்தா, இயேசு ஒரு சந்தோஷத்தை வித்தியாசமாக சொல்றார். ஒரு சந்தோஷத்தை குறித்து சொல்லும் பொழுது வித்தியாசமாக சொல்றார். என்ன சொல்றாருன்னா, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் என்னவாயிருப்பீர்கள், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இதுக்கு எதுக்கு நான் சந்தோஷப்படணும்? இப்படி யாராவது சொன்னா நான் சந்தோஷப்பட முடியுமா? என்னை பத்தி பொய்யான காரியம் சொன்னா சந்தோஷம்ன்றது விட்டுருங்க, என்னை பத்தி மெய்யா சொன்னாலே சந்தோஷப்பட முடியுமா? என்னை பத்தி ஒருத்தர் உண்மையை சொல்றாரு, உண்மையை பத்தி இன்னைக்கு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு யூடியூப் எல்லாம் வந்துருச்சு. அப்போ அதை பேசுறாங்க, உண்மையை பேசுறாங்கன்னு வச்சுப்போம். உங்களால அதை பார்த்து சந்தோஷப்பட முடியுமா? என்னை பத்தி உண்மையை பேசிட்டாங்க, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நான் எவ்வளோ பெரிய திருடங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க, நான் எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ மோசமானவங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க, சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷம் வராது. இப்போ இயேசு என்ன சொல்றாரு,
உங்களை பற்றி என் நிமித்தம் பொய்யாய் சொல்வார்களானால், இயேசுவின் நிமித்தம் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் என்னவாயிருங்கள்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி. இதுக்கு பின்னாடி ஒரு சந்தோஷம் இருக்கு. இதுல ஒரு பிராக்டிக்கலான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பூமியிலே கிறிஸ்துவின் நிமித்தம் படக்கூடிய சந்தோஷம், மற்ற சந்தோஷம்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அது அவ்வப்போது வரும், போகும், நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். அந்தந்த காலகட்டத்தில் அதை ஆண்டவர் கொடுக்கிறாரு, போகுது, அது வேற விஷயம். இதெல்லாம் தாண்டி ரட்சிப்பின் சந்தோஷம்னு ஒண்ணு இருக்குது. 51ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, அது உங்களுடைய ரட்சணிய சந்தோஷத்தை என்னை விட்டு எடுக்காமலும் அப்படிங்கிறாரு. அது ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம ஆத்மாக்குள்ள வரக்கூடியதான ஒரு சந்தோஷம், அதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இதையெல்லாம் தாண்டி நான் அடுத்த லெவலுக்கு சொல்றேன். இதெல்லாம் தாண்டி அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வசனம் சொல்லுது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி அப்படிங்கிறது. இது எல்லா நிலையிலும் இருக்கு. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, ஏற்றுக்கொண்ட புதுசுல உங்க வீட்டில் உங்களுக்கு ஒரு துன்பம் உண்டு, ஒரு நிந்தனை உண்டு. ஈவந்தோ நான் சொல்றது, நீங்க கிறிஸ்தவ குடும்பமா இருந்து ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டாலே உங்களுக்கு ஒரு துன்பம் உண்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்படாத குடும்பத்தில இருந்து மற்ற மதத்தில இருந்து நீங்க ரட்சிக்கப்பட்டு வரும்போது எவ்வளவு இருக்கும் துன்பம். கிறிஸ்தவர்கள்னு பேர் கிறிஸ்தவர்கள் சொல்ற இடத்துல இருந்து நீங்க ரட்சிக்கப்பட்டு வரும்போது உங்களுக்கு பல துன்பம் இருக்கு, நிந்தனை இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க ஒருவேளை இயேசுவை அறியாத மார்க்கத்தில இருந்து வரும்போது அங்கிருந்து வந்து அவங்களுக்கு எவ்வளவு துன்பம் இருக்கும். இதெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தை, துன்பம். ஆண்டவர் சொல்றாரு, இது நிமித்தம் நீங்கள் என்ன செய்யுங்கள்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எப்படிங்க சந்தோஷப்பட்டு நான் களி கூறுறது? நான் தான் உபத்திரவத்துக்கு நடுவில் போறேனே. பல நேரங்களில் எங்களுக்கு போன்கள் வரும். சிலர் கேட்பாங்க, இன்னும் என் கணவர் ரட்சிக்கப்படல, என் வீட்டார் ரட்சிக்கப்படல. சில நேரத்தில் சொல்லுவாங்க, என் குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படல, சகோதரி ஒரு பெண் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் இருக்கிறதுலே கடினமான சிச்சுவேஷன். நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், ஆலோசனை கூட கொடுத்துடலாம். ஆனால் ஆலோசனை சொல்லும் போதே எனக்கு மனசில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். எப்படி தான் இவங்கெல்லாம் சமாளிக்கிறாங்களோ. ஒரு வீட்டில் அப்படியே அவர்கள் தேவனை அறியாத வேறொரு மதத்தை சார்ந்தவர்கள், ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் அவங்க. அதுக்கு நடுவில் இந்த ஒரு பெண் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டாங்க. இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு கடினம் தெரியுங்களா? அதாவது இவங்க பைபிள் வாசிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அவங்க வாசிக்கிற மெத்தடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். போய் குளிக்க போகும்போது பாத்ரூம்ல நின்று பைபிள் வாசிக்கிறது, அதுவும் பைபிளை கொண்டு போக முடியாது, பேப்பரை கிழிச்சு கொண்டு போவாங்களாம், பைபிள் பேப்பரை கிழிச்சு கொண்டு போவாங்களாம், வாசிச்சுட்டு தூக்கி போட்டுருவாங்களாம். சில நேரத்தில் அது ஒரு சகோதரி சொன்னாங்க, கசக்கி முழுங்கிடுவாங்களாம், ஏன்னா தூக்கி போறதுக்கு மனசு வராதான். அப்படி அவங்க ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்க வீட்டுல யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துல நான் பைபிளை மறைச்சு வச்சிருக்கிறேன் அப்படிமா. இதுக்கு நடுவுல ஒரு வேளை அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அதை விட பாடு. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமராவே வேணாம், வீட்டில் இருக்கிற எல்லா கண்ணும் அவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன போன் பார்த்தா கூட என்ன பார்க்குற, யார்கிட்ட பேசினா யார்கிட்ட பேசுற, கொஞ்சம் வெளியே போனா போதும் எங்க போற, அப்படி பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆயிரும். ஆண்களுக்கே இது கஷ்டம், பெண்கள் நிலைமை நினைச்சு பாருங்க. அப்ப இயேசு சொல்றாரு, இது நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அது எப்படிங்க சந்தோஷப்படுறது? இவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் சந்தோஷப்பட்டு களி கூற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கேயும் சந்தோஷப்பட முடியும். வசனம் சொல்லுது, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், அங்கேயும் சந்தோஷப்பட முடியும். அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இங்க நான் எப்படி சந்தோஷப்படுறது, இங்க நான் சந்தோஷப்படுறதுக்கு எப்படி அது வாய்ப்பு, இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் என்னால் சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னும் போது, நான் வசனத்தை படிச்சுக்கிட்டே வரும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. எது ஒண்ணுமே பேச்சுக்கு சொல்ல மாட்டாரு, அத்தனைக்கும் பிராக்டிக்கல் இருக்கும். இந்த பைபிள்ல செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவர் சொல்லவே மாட்டார். நம்மளால செய்ய முடிஞ்சதை மட்டும்தான் சொல்லுவார், செய்ய முடியாத எதையுமே சொல்ல மாட்டார். அதாவது நல்ல தேவ மனுஷனா இருந்து நல்ல தேவ ஊழியமா இருந்துச்சுன்னா நீங்கள் உபத்திரவம் இல்லாமல் மேல வரவே முடியாது. ஏன்னா வசனம் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு தான் சொல்லியிருக்கேன் ஒழிய உபத்திரவம் இல்லைன்னு சொல்லலை. எந்த இடத்துலயாவது ஆண்டவர் உபத்திரவம் இல்லைன்னு சொல்றாரா? எல்லா இடத்துலும் உபத்திரவம் உண்டுன்னு தான் சொல்றாரு. அப்படின்னா இந்த உபத்திரவத்துக்கு நடுவுல ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளை இடுகிறார். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, ஸ்வீட் சாப்பிட்றது எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா இருக்காதா?
இருக்கும்ல. சுகர் உள்ளவர் ஸ்வீட் சாப்பிடும்போது அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? எங்க சுகர் எகிடுமோ, நிறைய சாப்பிடலாமா ஆசை இருக்கும். வேணாம், கொஞ்சமா எடுத்துக்கிறேன், சாப்பிடாம இருக்க முடியாது. ஆனா இதே நேரத்துல பாவக்காய் சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? ஆனா நல்லா பாவக்காவை பத்தி தெரிஞ்சவங்க எப்படி சாப்பிடுவாங்க? இல்ல ஒரு சுகர் உள்ளவங்களே பாவக்காய் எப்படி சாப்பிடுவாங்க? சந்தோஷமா சாப்பிடுவாங்க. அதுக்கு நடுவில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னன்னா, இது சுகருக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, இதை சாப்பிட்டா வயிற்றுல இருக்கிற பூச்செல்லாம் செத்துரும். ஆனா சாப்பிடும்போது கொஞ்சம் எப்படி இருக்கும்? கசப்பா தான் இருக்கும். ஆனா கன்ஃபார்மா இது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த கசப்புலையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு சந்தோஷத்தை பார்க்கிறார்கள், அதை உணர்கிறார்கள். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில பல நேரங்களில உபத்திரவத்துக்கு நடுவிலே கடந்து போகிறோம். உபத்திரவம் வாழ்க்கையில நியமிக்கப்பட்ட ஒரு பார்ட். உபத்திரவமே இல்லை, உபத்திரவம் ஒரு பார்ட். ஒரு சூழ்நிலையில் அது வரும். சைக்கிள் மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் வரும். அப்புறம் ஆசீர்வதிக்கப்படுவோம், உயர்த்தப்படுவோம், அடுத்த லெவலுக்கு போவோம். அடுத்த லெவலுக்கு போனால் அங்கே ஒரு சோதனை இருக்கும். இப்போ இயேசுக்கே பாருங்க, கீழே ஒரு சோதனை, உப்பரிக்கையின் மேலே ஒரு சோதனை, மலைக்கு மேலே ஒரு சோதனை. கீழே சோதிச்சாச்சு, இயேசு ஜெயிச்சிட்டாரு, அதோட விட்டுட்டு போயிட்டானா? இல்லை, மலைக்கு மேலே இயேசு போயிட்டாரு. இப்போவும் சோதனை, சோதனையில் இயேசு ஜெயிச்சிட்டாரு. பிசாசு என்னவாயிட்டான்? பிசாசு எங்க போயிட்டான்? இயேசு விட்டுட்டு போயிட்டானா? வசனம் சொல்லுது, சில காலம் விலகி இருந்தான், கொஞ்ச நாள் தான், திருப்பி வருவான். அதுதான் ப்ரொசீஜர். அப்படிதான் இருக்கு பைபிள்ல. அப்ப நமக்கு இந்த உபத்திரம் வரும்போதெல்லாம் அதுக்கு நடுவில் ஒரு சந்தோஷம் உண்டு. அந்த சந்தோஷத்தை நாம் எப்படி உணர்கிறோம், அதை எப்படி அனுபவிக்கிறோங்கிறதா முக்கியம். இயேசு சொல்றாரு, உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துவார்கள், நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அப்ப இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பிராக்டிக்கல். இயேசு சொன்ன எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு பிராக்டிக்கலான விஷயத்தை சொல்லி வச்சிருக்கிறார். ஏதோ நம்ம செய்ய முடியாத விஷயத்தை ஆண்டவர் பேசிட்டு போல சிலர் சொல்லிடுவாங்க, செய்ய முடியாது. ஆனா இயேசு சொன்ன அத்தனை விஷயமும், இந்த பைபிள்ல இருக்கிற அத்தனை விஷயமும் செய்யக்கூடியது, செய்ய முடியாததே கிடையாது. இப்ப நீங்க கவனிங்க, இந்த அப்போஸ்தலர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் ஊழியத்தை தொடங்குகிறார். ஊழியத்தை தொடங்கும் போது அவர்கள் உபத்திரவத்துக்கு நடுவில் தான் அதை செய்யறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் பூமியில உபத்திரவமே கிடையாது. இயேசு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார், நாம் உபத்திரவப்பட வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா, இயேசுக்கு அப்புறம் ஏன் இவ்வளவு அப்போஸ்தலர்கள் உபத்திரவப்பட்டு சபையை ஸ்தாபிக்கணும்? இல்லையா? அப்ப என்ன இருக்குது? கண்டிப்பா உபத்திரவம் இருக்கு. ஆனால் அந்த உபத்திரவத்துக்கு நடுவுல அவர்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க? இப்ப இயேசு சொன்னார்ல, உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துவார்கள், நீங்களும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எப்படி இருந்தாங்க? அதை தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால், நல்லா கவனிங்க, எப்படி புறப்பட்டு போனாங்க? சந்தோஷமாய் புறப்பட்டு போனாங்க. அந்த 5ஆம் அதிகாரத்துல நடக்கிற சம்பவத்தை கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு ஜெயில வச்சுட்டு மறுநாள் கூப்பிட்டு பார்க்கறாங்க. பார்த்தா அவங்க மேல ஒரு குற்றம் இல்லை. உங்க வசனம் சொல்லுது, கமாலியல் சொல்லிட்டாப்ல, தேவனால் உண்டாயிருந்ததனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது, தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்று 39ஆம் வசனம் சொன்னார். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினாங்க. அவங்க மேல ஒரு தப்பும் இல்லை, அவங்கள ஒன்றும் பண்ணவும் முடியாது. இப்ப தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன உடனே இப்ப என்ன பண்றாங்க? சும்மா விடுதலை ஆக்கணும், சும்மா ஆக்காம என்ன பண்றாங்க? 2 அடி அடிச்சு விடுதலை ஆக்குறாங்க. போலீஸ்காரங்க சில நேரத்தில் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே கும்பலா இருந்தா எதுக்கு அடிக்கிறாங்கல்ல, ஒரு லத்தியை ஓக்கி ஒரு அடி அடிப்பாங்க, கும்பல் கலைஞ்சிரும். அப்ப அடி வாங்குறவர் என்ன தப்பு பண்ணாரா? இல்ல, அங்க கும்பல் கூட கூடாது, சும்மா 2 தட்டு தட்டுனா சரியா போயிடும்பாங்க. அந்த மாதிரி அப்போஸ்தலரை கூப்பிட்டு 2 அடி அடிச்சு, ஒரு தப்பும் இல்லை, அவங்க மேல குற்றம் இல்லை, எதுவும் இல்லை. கமாலியல் சொல்லிட்டாப்புல, ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு. ரிலீஸ் பண்ணும்போது சும்மா ரிலீஸ் பண்ணல, என்ன பண்றாங்க? 2 தட்டு தட்டி அனுப்பி ரிலீஸ் பண்றாங்க. இப்ப நம்மளா தான் என்ன பண்ணுவோம்? இப்ப எதுக்கு என்ன அடிச்சிங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக என்ன அடிச்சிங்க அப்படின்னு கேட்போம். சில நேரங்களில் நம்ம ரோட்ல போயிட்டே இருப்போம், ஆட்டோக்காரர் அவர் தப்பா வருவாரு, வந்துட்டு நம்மள ஒரு திட்டிட்டு போவாரு, பார்த்து போக மாட்டியா அப்படின்பாரு. அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, கூட 2 வார்த்தையெல்லாம் சேர்த்து திட்டுவார். இப்ப நாம நார்மல் பர்சன் நம்மளா இருந்தா டக்குன்னு இறங்கிடுவோம் கீழே. இப்ப எதுக்கு இந்த வார்த்தை பேசினேன்,
இப்ப நீ எதுக்கு திட்ட என்ன அப்படின்னு சொல்லி இறங்குவோம். அந்த நேரத்துல ஒன்றும் பேசாம அப்படியே அமைதியா போறோம் அப்படின்னா முடியுமா? அப்ப நம்ம வந்து வீட்டில் புலம்புவோம், நான் சும்மா தான் போயிருந்தேன், ஒரு ஆள் வந்து என்னை திட்டான், நான் ரட்சிக்கப்பட்டோம், ஒன்றும் பேச முடியல, அவன் கெட்ட வார்த்தை பேசுறான், நானே பழைய ஆளா இருந்தா இந்நேரம் போட்டு சாத்தியிருப்பேன். இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து புலம்புறது. வீட்டில் வந்து சொல்லுவோம், ஏசுநாதர் நம்மளை அமைதியாக்கிட்டாரு, எவ்வளவோ மாத்திட்டாரு. அதாவது உள்ளான மனுஷன் இன்னும் ஒளிந்து கொண்டான், மறைஞ்சிருக்கிறான் எங்கேயோ, அவன் போது எட்டி பார்ப்பான். ஸோ இப்போ அவன் திட்டிட்டு போயிட்டான், நமக்கு மனசு கேட்கல வாத. அந்த மாதிரி தான் அப்போஸ்தலரை அடிச்சு அனுப்புறாங்க. ஆனா அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னா வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராய் எண்ணப்பட்டபடியினால். ஊழியத்துக்காக என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்றது ஒரு சந்தோஷம், ரட்சிக்கப்பட்டு என்ன கர்த்தர் அவருடைய பிள்ளையா தெரிஞ்சுக்கிட்டாருங்கிறது ஒரு சந்தோஷம், ஊழியத்துல ஆண்டவர் எனக்கு விசேஷத்தை கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு அது ஒரு சந்தோஷம். இதெல்லாம் தெரிந்து கொள்ளுதல், எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு சந்தோஷம், நல்ல மாப்பிள்ளை பொண்ணு கிடைச்சிருச்சு ஒரு சந்தோஷம், இதெல்லாம் ஒரு சந்தோஷம். ஆனா இவங்க எதுக்காக எந்த செலக்ஷனுக்கு சந்தோஷப்பட்டாங்களா தெரியுமா? கர்த்தருக்காக அவமானப்படுவதற்கு பரலோகம் நம்மள என்ன பண்ணிருக்குது, செலக்ட் பண்ணி இருக்குதாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே அவமானப்பட முடியாது, அந்த தகுதி ஆண்டவர் யாருக்கும் கொடுக்கல. எல்லாரும் அவமானப்படுறதுக்கு ஆண்டவர் தகுதி கொடுக்கல. அவமானப்படுறதுக்கு கூட ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், அவமானப்படுறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி வேணும். அவங்க சொல்றாங்க, நாங்க அவமானப்படுறதுக்கு பரலோகம் எங்களை தெரிந்து கொண்டது. ஏன் உங்களுக்கு உபத்திரவம் தெரியுமா? ஏன் நீங்கள் அவமானப்படுகிறீர்கள் தெரியுமா? நீங்கள் அவமானப்படுவதற்கு என்று பரலோகம் உங்களை தெரிந்து கொண்டது. நீங்க சொல்றீங்க இதே காரியம்தான், ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, நல்லா இருக்கிறான். பரலோகம் அவனை அவமானப்படுவதற்கு தெரிந்து கொள்ளவில்லை. புகழ்ச்சி அடைவதற்கு மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்படுதல் நீங்க நினைக்காதீங்க, அவமானப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்படுதல் உண்டு. எல்லாரும் சிலுவையில் அறையப்பட தெரிந்து கொள்ளப்படவில்லை, இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அறையப்பட தெரிந்து கொள்ளப்பட்டார். அவர் அதுக்கு தேவனுடைய குமாரனா இருந்தாதான் அது முடியும். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. இப்ப பாருங்க, பவுல மினிஸ்ட்ரிக்கு பிரிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் நிமித்தம் துன்பப்படுவதற்கு. அவன செலக்ஷன் என்ன செலக்ஷன் தெரியுமா? துன்பப்படுவதற்கான செலக்ஷன். என்ன ராஜாவா தெரிந்துகிட்டாருங்கிறது வேற. தாவீது சொல்றாரு, அவர் ராஜாவா கர்த்தர் தேர்ந்தெடுத்தார், இஸ்ரவேலுக்கு ராஜாவாக என்னை தேர்ந்தெடுத்தார், ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை, அது ஓகே. ஆனா மோசே எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரா தெரியுமா? பார்வோன் குமாரத்தின் மகனா இருந்தேன், ஆனா கர்த்தர் அங்கிருந்து என்ன எதுக்கு தெரிஞ்சு கொண்டார்னா, தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்துட்டார். அதுக்கு ஒரு செலக்ஷன் இருக்குது. நீ படுகிற பாடு, நீங்க படுற கஷ்டம், சிந்துற கண்ணீர் ஆண்டவர் பார்க்கறாரான்னு கேக்குறீங்களே, ஆண்டவர் பார்க்கல, ஆண்டவர் செலக்டே பண்ணி வச்சிருக்கிறாரு உங்களை. நீங்க தான் அதை கடந்து போக முடியும், உங்களால மட்டும்தான் அந்த வேதனையை தாங்க முடியும். உங்களை தவிர உன் குடும்பத்திலேயோ உன் சொந்தக்காரன்லயோ வேற யாருக்கும் அந்த தகுதி இல்லைங்கிறார் ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். கர்த்தர் அவங்களை அப்படி செலக்ட் பண்றாராமா, அந்த உபத்திரவத்திற்கு என்று, பாடுகளுக்கு என்று. எல்லாராலையும் அது முடியாது, அத்தனை பேருக்கும் அது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கோடான கோடி தூதர்கள் நிக்கிறாங்க பரலோகத்துல, கோடான கோடி தூதர்கள் நிக்கிறாங்க. நிக்கும் போது சாத்தானும் வந்து நிக்கிறான். அத்தனை பேருக்கு நடுவுல ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் யோபுவின் மேல் கண் வைத்தாயோ? கூப்பிடும் போது கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபுவை கண் வைத்தாயோ? பாத்தியா, யோபுவை பாத்தியா? இப்ப யோபுவை கர்த்தர் எதுக்கு செலக்ட் பண்ணிருக்கிறாரு? உபத்திரவத்துக்கு செலக்ட் பண்ணிருக்கிறாரு. ஆனா உபத்திரவத்துக்கு யோபு கூட 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள செலக்ட் பண்ணல. யோபு வீட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள செலக்ட் பண்ணல. யோபுவின் தேசத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள செலக்ட் பண்ணல. ஆனா செலக்ட் பண்ணது யார? யோபுவை. அப்படி செலக்ட் பண்ணதுனாலதான் யோபுவின் பெயர் பரலோகத்தில் சொல்லப்பட்டது. யோபுவின் பேர் எப்படி இருக்குது? பரலோகத்துல சொல்லப்படுது. வேற யார் பேரும் பரலோகத்துல சொல்லப்படல. எலிபாஸ் பேர் சொல்லப்படல, எலிகு பேர் சொல்லப்படல, யார் பேரும் சொல்லப்படல. யோபுவின் பெயர் சொல்லப்படுது. ஏன்? அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்? எனக்காக உபத்திரவப்படுவதற்கு. கர்த்தர், நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்? ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில எனக்காக நிந்தையை பாடு அனுபவிக்கிறதுக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன்.
எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியமா ஆண்டவர் சொல்றார். அதுக்கு கீழே சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன்? எப்படி ராஜாவா இருக்கிறதுக்கு ஒருத்தனை செலக்ட் பண்றனோ அதே மாதிரி எனக்காக பாடு அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தனை செலக்ட் பண்ணிருக்கிறேன். அந்த சான்ஸ் யாருக்கும் கிடைக்காது, இந்த சான்ஸும் யாருக்கும் கிடைக்காது. அது எப்படி யூனிக்கோ இதுவும் யூனிக். எல்லாராலையும் சகிக்க முடியாது, உன்னால் சகிக்க முடியும் என்று தெரிந்துதான் கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். மற்றவங்கிட்ட கொடுத்தா இந்த பாடம் கடந்து போக மாட்டான். சிலர்லாம் நான் பார்த்துருக்கிறேன் ஊழியத்தின் பாதையில, ஒரு சிலர்கிட்ட கர்த்தர் பணப்பைய கையில கொடுப்பார். பணப்பைய கொடுப்பார். எதுக்கு தெரியுமா? அவன் பணப்பையில வீக்கானவங்கிறதுக்காக இல்ல, அந்த பணப்பைய அவன் ஜெயிச்சிட்டானா அவனுக்கு கர்த்தர் மேலான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அவன் அதை கிராஸ் பண்ண, அதுதான் அவனுக்கு சோதனை. இப்போ யூதாஸ் கையில பணப்பைய கொடுத்துட்டாரு. இப்போ இயேசுக்கு வர காணிக்கை எல்லாம் யாருக்கிட்ட தான் இருக்குது? யூதாஸ் கையில தான் இருக்குது. எதுக்கு அவன் கையில் அதை கொடுத்தார் தெரியுமா? பின்னாடி 30 வெள்ளி காசுக்கு உனக்கு சோதனை வரப்போகுது. இந்த காசு உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு நீ நினைக்கணும். இந்த காசு வரும் போகும் நினைக்கும். ஏன்? ஆஸ்திகளால் ஊழியம் பண்ணவங்க இருக்கிறாங்க. லூக்கா 8:1-2 யோவானாலும் சூசன்னாலும் இருக்கிறாங்க. தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் பண்ணினார்கள். அவ்வளவு பணம் வரும். அதே நேரத்தில் ஒரு நாள் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் கூட இருக்காது. நமக்கு டாக்ஸ் கட்ட பணம் கூட இருக்காது. ஒரு 5000 பேருக்கு சாப்பாடு வாங்க 200 பணம் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு பணம் ஆஸ்திகள் வந்து சேரும், காணிக்க வரும் போகும். இந்த பணம் நிரந்தரம் அல்ல, நீ தெரிஞ்சுக்கணும் யூதாஸ். அதுக்கு தான் பணப்பைய அவன் கையில் கொடுத்து வச்சாரு. ஏன்? இந்த பணப்பைய நீ பாரு, இது நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. ஏன் தெரியுமா? பின்னாடி உனக்கு இதுல ஒரு சோதனை வரப்போகுது. அந்த சோதனை வரும்போது தெரியணும், இந்த 30 வெள்ளி காசு ஒண்ணுமே இல்லை, இயேசு கிறிஸ்து தான் மேலானவர், அவர் விலையேற பெற்றவர். அந்த சோதனையை கடக்கிறதுக்கு கர்த்தர் அவனுக்கு முன்னாடியே சொல்லி கொடுக்கிறாரு. பல நேரங்களில கர்த்தர் உன்னை அனுமதிக்கிற காரியங்கள் எதுக்கு தெரியுமா? பின்னாடி வரக்கூடிய சோதனையை ஜெயிப்பதற்கு. யூ ஆர் செலக்டட் ஃபார் தட். நீங்கள் கர்த்தர் உங்களை அதுக்கென்று தேர்ந்தெடுக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க அப்பா இல்ல அம்மா இல்ல யாருமே இல்ல, நான் வந்து கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன்? ஏன்னா நீ சூசன். அப்பா இருந்து அம்மா இருந்து, அப்பா சம்பாரிச்சு போட்டு அம்மாவும் வேலைக்கு போய் சம்பாரிச்சு 2 பேரும் சேர்ந்து ஒரு பையனை வளர்க்குறாங்க. அது 1,00,000 பேர் அப்படி செய்வாங்க. ஆனா 1,00,000த்துல ஒருத்தருக்கு தான் உன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும். யாரும் ஏங்க இந்த கஷ்டமான வாழ்க்கை எனக்கு தேவையா? நீ நினைக்கிற இது கஷ்டமான வாழ்க்கைன்னு, ஆனா இது உனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்த வாழ்க்கை. எதுக்கு தெரியுமா? உன் பரலோகத்துல உன் பலன் மிகுதியாக இருப்பதற்கு. பரலோகத்துல உன் பலன் மிகுதியாக இருக்கும். பூமியிலையும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்களா? ஆலோசனை சங்கத்தை விட்டு எப்படி போனாங்களா? சந்தோஷமாய் புறப்பட்டு போய். அவன் சொன்னா இயேசுவை பத்தி பேசக்கூடாதுன்னா அடுத்த வசனம் சொல்லுது, தினந்தோறும் தேவாலயங்களிலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். நான் சந்தோஷமா சொல்லுவேன் இயேசுதான் தேவன் என்று. ஏன்? என்ன கர்த்தர் அதுக்குன்னே செலக்ட் பண்ணி இருக்கிறார், அவமானப்படுறதுக்குன்னு செலக்ட் பண்ணி இருக்கிறார். எவ்வளவு பேர் இதை நீங்க நெகட்டிவா பார்க்காம இதே விஷயத்த பாசிட்டிவா பார்க்கணும். இந்த உபத்திரவத்துல நான் தான் சமாளிக்க முடியும், அதுக்கு தான் பரலோகம் என்ன செலக்ட் பண்ணிருக்குது. இதை கடந்து போறதுக்கு என்னால முடியும் நம்பி பரலோகம் செலக்ட் பண்ணிருக்குது. நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு மட்டும் தாங்க இந்த பிரச்சனை, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் ஏன், எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? நீ மட்டும்தான் சூசன், நீ மட்டும்தான் செலக்ட் பண்ணப்பட்டவர். அப்படி செலக்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது நடக்கும். அதை நெகட்டிவா என்ன பாக்குறோம்? நான் வேதனைப்படுறேன். இல்ல இல்ல, பரலோகம் என்ன செலக்ட் பண்ணி இது கொடுத்துருக்குது. பாருங்க, டெண்டுல்கர் கிரிக்கெட் விளையாடுறாரு, சரியா, 100 அடிக்கிறாரு, உடனே கொண்டாந்து கோடி கணக்கில் கொட்டி கொடுக்குறாங்க, விளம்பரம் கூட்டு போறாங்க, ஊர் ஊரா கூட்டு போறாங்க. இப்போ அப்படியே ஒரு ராணுவ வீரன் உட்காந்து அப்படி பனிமலையிலிருந்து குளூர்ல உட்காந்து அந்த பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? அவர் கிரவுண்ட்ல விளையாடி 100 அடிச்சுட்டு எவ்வளோ பணம் வாங்கின்னு போறாரு, நான் இந்த குளூர்ல இங்கே உட்காந்துருக்கேன், மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குறாங்க, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னை அமுச்சு விட்டுருவாங்க அப்படின்னு அவன் நினைச்சான்னா அவன் வேலையை அவன் நெகட்டிவா நினைக்கிறான்னு அர்த்தம். அவன் என்ன தெரியுமா நினைப்பாரான்? அவர் விளையாடி அவர் சம்பாரிச்சு அவர் குடும்பத்தை காப்பாற்ற போறாரு, நானும் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கென்று காஷ்மீர்ல உட்கார்ந்துருக்கிறேன். அவரால் இந்தியாவுக்கு பெருமை, என்னால இந்தியாவுக்கு பாதுகாப்பு. இன்னொரு டெண்டுல்கர் வர முடியும், ஆனா நான் கொடுக்குற உயிரை இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. இதுதான் அவன் பாசிட்டிவா பாக்குறது. உன்னை எண்ணி ஊழியத்துல கொண்டு வந்து அவமானப்படுற இடத்துல கர்த்தர் ஏன் வச்சிருக்கிறாரு? ஏன் உன்னை எண்ணி கேவலம் பேசுறான்? எல்லாரையும் பேசுறானா? எல்லாரையும் திட்டுறானா?
எப்ப திட்டுவான் தெரியுமா? நீ அவமானப்பட பாத்திரராய் பரலோகம் என்னைக்கு நினைக்குதோ அன்னைக்கு உன்னை திட்ட தொடங்குவான். ஒருத்தர் உன்னை திட்ட தொடங்கும் போது நீங்க நினைச்சுக்கணும், ஒருத்தர் உங்களை உபத்திரவப்படுத்த நினைக்கும் போது நீங்க நினைச்சுக்கணும், ஓகே ரைட்டு, பரலோகம் நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்குது? சூஸ் பண்ணி இருக்குது. கர்த்தர் என்னை வேறு விரித்திருக்கிறார். முதலாவது, அவர்கள் எதற்கு சந்தோஷப்பட்டார்கள்? கர்த்தர் நிமித்தம் அவமானப்படுவதற்கு சந்தோஷப்பட்டார்கள், நிந்திக்கப்படுவதற்கு சந்தோஷப்பட்டார்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தம் நீங்கள் நிந்தித்து துன்பப்படுத்தப்படுவீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இரண்டாவது வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 50 முதல் 52 வரைக்கும் வாசி. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்திவிட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்குப் போனார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இப்போ ரெண்டாவது பார்ட், முன்னாடி அடிச்சான் உதைச்சான் துன்புறுத்தினா, அது ஒரு பார்ட். இப்போ ரெண்டாவது பார்ட் என்ன தெரியுமா? ஊருக்குள்ளேயே வாழ விட மாட்டேங்கிறான். அதுக்கு முன்னாடி உள்ள சம்பவங்கள்லாம் போய் பாருங்க. ஒரு கூட்டம் பவுல் மேல பொறாமையினால் நிறைந்து நல்ல பிரசங்கம் பண்றார் பவுல். பிரசங்கம் பண்ண உடனே ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு. 44 வசனம், அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து, இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இது ரெண்டாவது பார்ட். கர்த்தர் உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்தினா, கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணா, அல்லது கர்த்தர் உங்க கூட இருந்தா, கர்த்தர் உங்க மூலமா மகிமைப்பட்டா, ஒரு பெரிய கூட்டம் உங்களை சுத்தி வருதுன்னு நினைச்சா ஒரு பெரிய கூட்டத்துக்கு பொறாமை வரும். அந்த கூட்டத்துக்கு உங்களை பார்த்தா என்ன வரும்? ஒரு பொறாமை ஒண்ணு வரும். என்னடா இவன் திடீர்னு இப்படி மேல வந்துட்டான், இவன் அழிஞ்சிருவான்னு பார்த்தோம் மேல வந்துட்டான், ஒளிஞ்சிருவான்னு பார்த்தோம் மேல வந்துட்டான், இவன் இல்லாம போயிடுவான்னு பார்த்தோம் மேல வந்துட்டான். இந்த பொறாமப்படுற கூட்டம் ஒண்ணு இருக்கு எனக்கு. ஆனா இந்த பொறாமப்படுற கூட்டத்தை பார்த்தோன்னே ஆரம்பத்துல எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏதாவது சொல்லுவாங்க, பொறாமப்படுவாங்க. நான் நினைப்பேன், நம்ம வேலையை செய்கிறோம், எதுக்காக நம்ம மேலே இவங்க பொறாமப்படுறாங்கன்னு. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அவன் பொறாமப்படுறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன சந்தோஷம் தெரியுமா? பொறாமை பட 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 கர்த்தர் நம்மளை உயர்த்திக்கிட்டே போவார். முன்னாடி இருந்ததை விட கூட்டம் 2 மடங்கு ஆயிடும். முன்னாடி இருந்ததை விட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கிடுவார். இவன் வேணாம்பா, கர்த்தர் வேற டோரை திறந்துருவார். அங்க வசனம் சொல்லுது பாருங்க, 48ஆம் வசனம், புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். இது ரெண்டாவது. இப்போ ஒரு கூட்டம் போச்சு, இன்னொரு கூட்டம் வந்துருச்சு. யூதர்கள் விரட்டுறான், புறஜாதியார் ஏத்துக்கிறான். இந்த பக்கம் துரத்தி விடுறாங்க, அந்த பக்கம் ஏத்துக்கொள்றாங்க. கர்த்தர் ஒரு பக்கம் உனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டோரை மனுஷன் அடைச்சானா, கர்த்தர் இன்னொரு பக்கத்துல உனக்கு என்ற ஒரு கதவை திறந்து வச்சிருப்பார். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வைக்கிறது. பல நேரத்துல நம்ம இதை மறந்துடுறோம். என்ன நினைக்கிறோம்? என்ன விரட்டுறாங்க, ஊழியம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, என்ன சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிறாங்க, என்ன நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. நான் ஒன்றும் செய்யலையே, நான் நல்லா தானே இருக்கிறேன். எஸ், நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம். இவங்களால கோலியாத்தை ஜெயிக்க முடியல. வந்து தாவீது ஜெயிச்சு கொடுத்துட்டான், கோலியாத்து செத்துட்டான். இப்ப நியாயமா தாவீதை பார்த்து என்ன செய்யணும்? எல்லாரும் பாராட்டணும். தாவீது, நாங்கெல்லாம் பயந்து ஒளிஞ்சிருந்தோம், நீ ஒரு ஆள் வந்து தைரியமா ஜெயிச்சுட்ட அப்படின்னு. ஆனா சவுலுக்கு தாவீதை பார்த்தா என்ன வருது? பொறாமை வருது. ஏன் திடீர்னு பொறாமை? என்னாலதான் முடியல, என்னால முடியாததை ஒருத்தன் செய்யறான். நீங்க பாருங்க, ஆபீஸ்ல எல்லாரும் ஏதாவது ஒரு மேனேஜரோ பெரியவளோ ஒரு வேலை சொல்லுவார், எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நாம திடீர்னு அந்த சொல்யூஷன் ஒன்று சொல்லிடுவோம், இல்லை நாம திடீர்னு ஒரு அதுக்கான விடையை கண்டுபிடிச்சிருவோம். அவர் ஓகேப்பா அப்படின்னு 2 தட்டு கொடுத்துட்டு பாராட்டிட்டு போயிடுவார். டோட்டல் ஆபீஸே அகைன்ஸ்டா மாறிடும். ஏன்? உனக்கு மட்டும்தான் தெரியுமா? நீ மட்டும்தானா? நம்ம என்ன பண்ணோம்? கேட்ட கேள்விக்கு உங்க யாருக்கும் என்ன தெரியல, பதில் தெரியல. நாங்க என்ன பண்ணோம்? பதில் சொன்னோம். இதுல என்ன இருக்குது? ஏன் உங்களுக்கு பொறாமை? அவனால முடியல, நம்ம செஞ்சிட்டோம், பொறாமை வந்துருச்சு. ராஜாவுக்கு சொப்பனம் வருது, ராஜாவுக்கு சந்தேகம் வருது. இதையெல்லாம் உங்களால தீர்க்க முடியல, ஒருத்தன் தீர்க்கிறான்.
கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாரு, தீர்த்து வைக்கிறாரு. இப்போ இவனுங்களுக்கு கோபம் யார் மேல வருது? தானியேல் மேல வருது. இவன் மட்டும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறான். இவன் மட்டும் ஏன் எல்லாத்துக்கும் ராஜாவுக்கு உடனே போறான்? ஏன் ராஜா இவனை மட்டும் நேசிக்கிறார்? என்ன செய்யலாம்? எப்படியாவது இவனை தூக்கி சிங்க கபில போடுவோம். பொறாம. அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஒன்று உங்க லைஃப்ல வரும். நீங்கள் நல்லது செய்யும் போது நீங்கள் தீங்கு அனுபவிக்க தொடங்குவீர்கள். நீங்கள் உண்மையா இருக்கும் போது கஷ்டப்பட தொடங்குவீர்கள். நீங்க நல்லது செஞ்ச உடனே உங்க மேல ஒரு குரூப் உங்களுக்கு அகைன்ஸ்டா மாறிடும். ஒண்ணு இல்லைங்க, இது ஊழியத்துல கூட இருக்குங்க. ஊழியத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்தினார்னா ஒரு பெரிய கூட்டத்துக்கு உங்களை பார்த்து கோபம் வரும். யாராவது உங்களை பாராட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு பொறுக்காது. உங்ககிட்ட 10 நல்ல காரியம் இருக்கும், ஒன்னு ஏதோ மிஸ்டேக்கா பேசி இருப்பீங்க. இங்க இயேசுநாதரை தவிர மிஸ்டேக் இல்லாம வேற யாராலையும் பேசவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஊழியத்தின் பாதையில இயேசுநாதர் மட்டும்தான் பர்ஃபெக்டா பேசுறவர். மிச்சம் அத்தனை பேர்கிட்ட என்ன இருக்கும்? மிஸ்டேக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா என்ன பண்ணுவான் தெரியுமா? நீ செய்யற 10 நல்ல மெசேஜ் எடுக்க மாட்டான். நீங்க எங்கேயாவது வாய் தவறி ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க, அதை புடிச்சுப்பான். பாத்தீங்களா எவ்வளவு தப்பா பேசியிருக்கிறாரு பாத்தீங்களா அப்படிம்பா. ஏன் தெரியுமா? எதனா அப்படி சொல்றான் தெரியுமா? உன் மேல அவன் பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். உன் மேல அவனுக்கு ஆத்திரம் வர தொடங்கிருச்சு. என்னடா இவன் மேல போயிட்டே இருக்கிறானே, இவ்வளவு தூரம் ஆத்திரம். இதுதான் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய 2வது தருணம். ஏங்க சந்தோஷப்படணும்? அவன் தான் பொறாமப்படுறான், நம்ம மேல கோவப்படுறான், நம்மளை பத்தி போட்டு கொடுக்குறான், சிங்கக்கவில தூக்கி போடணும்னு நினைக்கிறான், நம்மளை ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறான். நான் ஏன் சந்தோஷப்படணும்? அவன் பொறாமப்படும் போது நீ சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உங்கள் மேல் பொய்யாய் சொன்னால் நீங்க என்ன பண்ணுங்க? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன் களி கூறுங்கள்? வசனம் சொல்லுது, சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஏன்? உன்னை ஒருத்த பொறாமப்பட்டு நீ ஒழியணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா கர்த்தர் உன்னை உயர்த்த தொடங்கிட்டார்னு அர்த்தம். கர்த்தர் உன்னை உயர்த்த தொடங்கின தான் அவனுக்கு பொறாமையே வருது. நீ கொஞ்சம் நல்லா பாடு, உன் மேல பொறாம வந்துடும். நீங்க ஒண்ணு வேணா, வீட்டுல நீங்க கொஞ்சம் நல்லா சமைச்சு பாருங்க, கூட இருக்கிற இன்னொரு ஆளுக்கு பொறாம வந்துடும். என்ன இவங்க தான் ரொம்ப நல்லா சமைக்கிற மாதிரி. என்ன காரணம்? நீங்க நல்லது செய்ய தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். பரலோகம் உங்களை பார்க்க தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். நாம நல்லது செய்து தீங்கு அனுபவிக்கிறோம்னா நம்ம மேல ஒரு குரூப் பொறாமப்பட ஆரம்பிக்குது, பரலோகம் நம்மளை ஆசீர்வதிக்க தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். இதுதான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு பூமியில இருக்கிற மிக முக்கியமான விஷயம் அதான். அவனும் நல்லது செய்ய மாட்டான், நாம நல்லது செஞ்சாலும் பொறாமப்படுவான். நம்மளை எப்படியாவது கவுக்கணும்னு நினைப்பான், நம்மளை எப்படியாவது கீழே தள்ளணும்னு நினைப்பான், சிங்க கபில தூக்கி போடணும்னு நினைப்பான். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், தேவன் நம்மளை உயர்த்தி மேலே உட்கார வைக்க போகிறார். அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறணும். என்ன என் சகோதரர்கள் குழியில போட்டாலும் சரி, நான் எங்க அப்பாவுக்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன்னு என் கூட பிறந்தவனுங்களுக்கெல்லாம் வெறுப்பு. அதனால என்ன பண்ணாங்க? பொறாமையில எங்க அப்பா எனக்கு தனி ட்ரெஸ் தைச்சு கொடுத்தாருன்னு கோவத்துல என்னை அடிச்சு குழியில போட்டாங்க. இவனுங்க பொறாமப்பட்ட உடனே எனக்கு இவங்க மேல கோபம் வர்றது இயல்பு, ஆனா எனக்கு வராது. ஏன்? இவன் பொறாமப்படுறானா பரலோகம் என்னை உயர்த்த தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். நான் எகிப்துக்கு போக போறேன், பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். நான் அந்த ரூட்டில் அந்த அழைப்புக்குள்ள வந்துட்டேன்னு அர்த்தம். அவன் துரத்தி விட்டா தான் நான் எகிப்துக்கு போக முடியும். நான் எகிப்துக்கு போனா தான் பிரதமராக மாற முடியும். அப்ப அதுக்கு இவன் பொறாமப்பட வேண்டியது என்னவா இருக்குது? அப்ப நான் எதுக்கு சந்தோஷப்பட்டு களி கூறணும் தெரியுமா? நீ பொறாமப்படு, நான் என் ஊழியத்தின் மேலே போக போகிறேன்னு அர்த்தம். நான் அடுத்த அழைப்புக்கு போக போறேன்னு அர்த்தம். எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற அடுத்த நிலையை நான் அடைய போகிறேன். ஏன்னா இந்த நிலைமையில நீ பொறாமப்பட்டினா தான் அதை பார்க்கிற தேவன் நினைப்பாரு, ஆரம்பிச்சிட்டியா, சரி இன்னும் கொஞ்சம் பொறாமப்படுத்துவோம், இன்னும் கொஞ்சம் வயிறை எரிய விடுவோம். அவன் கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துடும். அவன் நினைப்பான், என்னடா இவன் ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷன் வாங்குறான், எதுக்கும் நம்ம போய் மேனேஜர்கிட்ட போட்டு கொடுப்போமா, சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அவன் ஆபீஸுக்கு வரணும் பார்த்தா நீங்களே மேனேஜரா இருப்பீங்க. இவனை ஒழிச்சு கட்டலான்னு பார்த்தா இவன் மேல வந்துட்டே இருக்கிறானே. ஆமா, நீ பொறாம பட பட தேவன் அவனை உயர்த்துவார். தாவீது வர வர பலத்தான், கர்த்தர் பலப்படுத்தி கொண்டே போவார். இதை நினைச்சுதான் நீங்க என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். சில நேரம் ஒரு ஊழியக்காரர் எனக்கு சொல்லி கொடுத்தார், உபத்திரவப்படுத்தும் போது ஒரு சிலர்லாம் சேர்ந்து உபத்திரவப்படுத்தினாங்க.
அதாவது சில காரியங்கள் பேசினாங்க. அப்போ அந்த ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னார், நல்ல வயசான ஊழியக்காரா, 70 வயசுக்கு மேல உள்ளவர். அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், பிரதர் அவங்க பேசினா சந்தோஷப்படுங்க பிரதர் அப்படின்னாரு. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க, நான் எவ்வளோ மனசு கஷ்டத்தில் உட்காந்துருக்கிறேன். பிரதர் அவங்க உங்க மேல உண்மையை சொன்னாங்கன்னா போய் ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு சரியாயிடுங்க. பொய் சொல்றாங்களா, சந்தோஷப்படுங்க. ஏன், அவங்க சொன்ன பொய்க்காக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு பெரிய ஊழியர் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு, எந்த ஒரு விஷயத்தையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் தான் நடத்துகிறார். அவங்க பல தீமை நிந்தை மொழிகள் உண்மையில் பொய்யாய் சொன்னால் களி கூறுங்கள். ஏன், உன்னை உயர்த்துகிற காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். உன்னை பொறாமைப்படுகிறவன் உன் எதிரில் வந்து நிக்கிறானா, அவனை பார்த்து நீங்க வெறுப்பாக கூடாது, அவன் மேல கோவப்படக்கூடாது. நம்மளை உயர்த்துறதுக்கு கர்த்தர் யூஸ் பண்ற டூல் வந்து நின்றுச்சுன்னு அர்த்தம். நாம உயர்த்தப்படுறதுக்கு வாய் கட்டின சிங்கத்தை கர்த்தர் கொண்டாந்துட்டாருன்னு அர்த்தம். இந்த சிங்கக்கெபி கிட்ட போனா தான் நான் ராஜாவுக்கு பிரியமாய் மாற முடியும். ஸோ நான் ரெடி பண்ணணும். இது என் வாழ்க்கையில ஒரு பார்ட். பொறாமப்படுறான், வருவான், திட்டுவான், கத்துவான், எல்லாம் செய்வான். நான் மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கணும். ஏன், இவ்வளோ நாள் ஆயிருக்கு நீ என்னை உயர்த்த வர்றதுக்கு, எங்க போயிருந்த இத்தனை நாள் நினச்சிக்கணும். ஓ நீ இப்பதான் வந்திருக்கிறியா, நீ வந்தா தானே நான் மேலே போக முடியும், ஏன் இவ்வளோ லேட்டா வந்த அப்படின்னு நினச்சிக்கணும். மனசுல சந்தோஷப்பட்டு என்ன செய்யுங்கள், களி கூறுங்கள். ஏன், என்னுடைய அடுத்த உயர்வு வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போஸ்தலர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவன் சொல்றான், இப்ப என்ன பண்ண போற, பொறாமப்பட்டு உன்னை ஊரை விட்டு விரட்ட போறேன், நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, நீ என்ன பண்ண போற. அந்த வசனம் வாசிங்க, 51 வாசிங்க. இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். என்ன பண்ண போற, துரத்த போற. நீ என்ன துரத்தது, நானே போறேன் போற. ஏன், நீ பொறாமப்பட்டல, இப்ப எப்படி உயர்றன்னு மட்டும் நீ பாரு. வசனம் சொல்லுது, சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அதான் அவன் என்ன நம்மள விரட்டுறது. ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க, உங்களையும் என்னையும் விரட்டவோ துரத்தவோ சரியா எதுவுமே கர்த்தர் எவங்கிட்டையும் அனுமதி கொடுக்கல. கர்த்தருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். கர்த்தர் சொல்லாம எதுவும் நடக்கவே நடக்காது. ஒருத்தன் நம்மளை விரட்ட வரான், துரத்த வரான், இப்ப இருக்கக்கூடாது காலி பண்ணுங்கிறானா, கர்த்தர் ஒண்ணு நம்மளை உயர்த்த போறாருன்னு அர்த்தம், இல்ல அவனை ரட்சிக்க போறாருன்னு அர்த்தம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்க போகுதுன்னு அர்த்தம். உங்களை என்னையும் வந்து வீம்பா பேசி அதை பண்ணி இதை பண்ணி நீ உடனே இங்க இருக்கக்கூடாது, அடுத்த ஒரு வாரம் தான் அவனுக்கு டைம் அப்படின்பா. அந்த ஒரு வாரம் தான் அவனுக்கு டைம் ரட்சிக்கப்படுறதுக்கு. அவனுக்கு அந்த ஒரு வாரம் டைம் இல்லையா, அடுத்த ஒரு வாரத்துல நாம் உயர்த்தப்படுகிற காலம் வருகிறதுன்ற. ஒரு நாளும் கர்த்தர் யார் கையிலையும் உங்களை என்னையும் கொடுக்கறது இல்லை. ஏன் தெரியுமா, நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இன்னொருத்த கையில கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. அந்த உயர்த்துகிற நேரம் அது ஒரு வாரம். அவன் சொல்ற டைமே அவனுக்கே. ஏசபேல் சொன்னாங்க, நாளைக்கு இந்நேரம் தலை வாங்கப்படும். தலை இருந்துச்சா இல்லையா, எலியா கிட்ட இருந்துச்சா இல்லையா, தலை அங்கேதான் இருந்துச்சு, ஒன்னும் ஆகல. எலியாவை கொல்லுவேன்னு சொன்னவன் செத்து போனான். எலியா கடைசி வரைக்கும் சாகவே இல்லை. அவ்வளவுதான். அவங்க சொல்லுவாங்க, அந்த டைமை கர்த்தர் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவார். நம்மளையோ கர்த்தர் உயர்த்தி மேலே கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியம், அப்போஸ்தலர்கள் எதற்கு சந்தோஷப்பட்டாங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதான் ஃபைனல். ஒண்ணு அவன் அவமானப்படுத்துவான், நிந்திப்பான், எல்லாம் செய்வான். 2 அடிப்பான், உதப்பான், துரத்துவான். இது 2 நான் 2 விஷயத்திலையும் சந்தோஷப்பட்டுருவேன். அவன் சொல்றான், 2 விஷயத்திலும் நான் சந்தோஷப்பட்டேன். நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க, நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஏன், இது 2த்துக்கு பின்னாடி எனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இது அது எல்லாத்த விட எக்ஸ்ட்ரீம் லெவல். அவன் சொல்றான், நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு கூட முடிக்கவும். எத்தனை பேருக்கு ஓட்டத்தை முடிக்க சந்தோஷமா இருக்கீங்க? அவன் சொல்றான், என் ஓட்டத்தை நான் எப்படி முடிக்க விரும்புகிறேன், சந்தோஷத்தோடு கூட முடிக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதுலயே எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம் என்ன தெரியுமா, பூமியை விட்டு கடந்து போகுது. யாருக்குமே அது புரியவே மாட்டேங்குது. இப்ப இந்த பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாண உபதேசத்தை வைத்துக்கொண்டு
புதிய ஏற்பாட்டில் அவர்கள் இந்த ஜீவனை வேற மாதிரி பார்க்கறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் எப்ப மரிச்சாலும் அவங்க பாதாளத்துக்கு போக வேண்டி இருந்தது. காரணம் என்னன்னா, இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்கவில்லை. அவர் வந்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கினாதான் எங்க போக முடியும்? பரதீசிக்கு போக முடியும். அது வரைக்கும் அவங்க எங்க தான் போனோம்? பாதாளத்துக்கு தான் போனோம். ஆனா என்ன, அந்த பாதாளத்துல 2 இடம் இருக்கு, தாழ்ந்த பாதாளம், மேல் பாதாளம்னு. இந்த இவங்களுக்கெல்லாம் மேல் பாதாளம் இருந்துச்சு. தாழ்ந்த பாதாளத்துக்கு போக வேண்டாம். ஆனா மேல் பாதாளமும் பரதேசி மாதிரி கிடையாது. மேல் பாதாளத்துல உட்காந்து ஆபிரகாம் இருந்தார்னா, தாழ்ந்த பாதாளத்துல இருந்து ஐஸ்வர்யவான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆபிரகாமே, என் தகப்பனே, தண்ணி கூட, தொண்டை வரட்டுது, லாசரை விட்டு ஒரு சொட்டு தண்ணி கொடுங்களேன் கேட்டுக்கிட்டு இருப்பான். சோ இது அவங்க காதுல என்ன செய்யும்? விழுந்துகிட்டே இருக்கும். இப்ப தாவீதுக்கு அப்சலோமுடைய சத்தம் விழும். இப்ப அதே மாதிரி யார் யாரெல்லாம் துன்மார்க்கமா மரிச்சானோ அவன் சத்தம்லாம் அங்க மேல இருக்கிற சொந்தக்காரனுக்கு விழும். மேல் பாதாளத்துக்கும் தாழ்ந்த பாதாளத்துக்கும் வித்தியாசம். அவனுக்கு உபத்திரவம் இல்லை, ஆனா அவனுக்கு இது என்னது? ஒரு விதமான வேதனை. ஆனா பரதீசில அது கிடையாது. அது ஆவிகள் இளைப்பாறுகிற இடம், ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அதனால பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பூமியில எவ்வளவு காலம் இருக்கிறோமோ அது ஆசீர்வாதமா நினைச்சாங்க. ஏன்னா பாதாளத்தை விட எது பெஸ்ட் பிளேஸ்? பூமி பெஸ்ட் பிளேஸ். அதனாலதான் நீடித்த ஆயுசை ஒரு ஆசீர்வாதமா சொல்லப்பட்டது. 969 வருஷம், 930 வருஷம், 950 வருஷம், அதுக்கப்புறம் 400 வருஷம், 250 வருஷம், 120, 127, இப்படி ஒவ்வொருத்தருக்கு. சாரால் 127, மோசே 120, ஆபிரகாம் 175. அவங்க இங்க இருக்கிறது ஒரு ஆசீர்வாதமா இருந்துச்சு. அதனாலதான் வசனம் சொல்லும் பூரண வயது உள்ளவனாய் அப்படின்னு. ஆனா புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப நமக்கு பரதீசி ஓபன் ஆயிருச்சு. கர்த்தர் பாரடைஸ் என்ன பண்ணி வச்சுட்டாரு? ஓபன் பண்ணிட்டார். அப்ப நம்ம இங்கிருந்து எவ்வளவு சீக்கிரம் அங்க போறோமோ அதான் நம்மளுடைய டார்கெட். பூமியை விட எது பெருசு? எது ஆசீர்வாதம்? பரதேசி ஆசீர்வாதம். ஏன்னா பாதாளத்தில் இருக்கிற வேதனை, மேல் பாதாளத்தில் இருக்கிற வேதனை பூமியில கிடையாது. ஆனால் பூமியில் இருக்கிற வீழ்ச்சி, விழுந்து போறதுக்கு பூமியில வாய்ப்பு இருக்குது. அந்த வீழ்ச்சி எங்க கிடையாது? பரதேசில கிடையாது. அப்ப நம்ம மேக்சிமம் எவ்வளவு சீக்கிரம் அங்க போகணுமோ அதை வாஞ்சிக்கணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் தேகத்தை விட்டு பிரிந்து போவதற்கு ஆசைப்படுகிறேன். நான் இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், அதனால இருக்கிறேன். போகணும்னு ஆசைப்படுறாங்க. இப்ப பாருங்க, புதிய ஏற்பாட்டுல நீடித்த ஆயுசு ஆசீர்வாதமா இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து எத்தனை வயசுல மரித்து போனாரு? 33. அப்ப இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா, ஆக்சுவலா கணக்குப்படி சொன்னோம்னா அல்பாயுசு. சின்ன வயசுலயே செத்து போயிட்டாருங்க. கல்யாணம் கண்ணி கூட பண்ணல, 33 வயசுக்குள்ள செத்து போயிட்டாங்க. நல்ல பையன், நல்லா தான் திடகாத்திரமா தான் இருந்தான். அநியாயமா கொண்டு விட்டாங்க. இன்னைக்கு நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஸ்தேவானை என்ன சொல்லுவோம்? ஸ்தேவான் மரிச்சது, ரத்த சாட்சியா மரிச்சதுக்கு என்ன சொல்லுவோம்? சின்ன பையன் நல்லா வந்தான், இப்பதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய ஆளா வருவோம்னு நினைச்சா அதுக்குள்ளே கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. யாக்கோப என்ன பண்ணுவோம்? பட்டயத்துல கொலை செய்யப்பட்டார், ஏறுவது பண்ணா. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ரத்த சாட்சிகள் மரிச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் செத்து போயிருக்கு. இப்ப இவங்களை எல்லாம் சொல்ல முடியுமா? அல்பாயுசுன்னு சொல்ல முடியுமா? இல்ல. இப்ப பொறுத்த வரைக்கும் மரணம் நமக்கு ஆசீர்வாதம். மரணம் புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்குது? ஆசீர்வாதமா இருக்குது. என்ன ஆசீர்வாதம்? நான் இந்த ஓட்டத்தை முடித்து சக்சஸ் பண்ணி நான் சந்தோஷமான தேசத்துக்கு போகிறேன். அங்க எனக்கு வீழ்ச்சி கிடையாது. அங்க போயிட்டேன்னா எனக்கு நித்தியம் எனக்கு கிடைச்சிடும். அப்ப எவ்வளவு சீக்கிரம் நான் பூமியில இருந்து அங்க போறேனோ அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். அப்ப இங்க இருக்கிற என் ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும். சீக்கிரம் முடிக்கணும், சீக்கிரம் முடிக்கணும். முடிச்சு எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிச்சாச்சுன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? அங்க போயிடுவேன். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வருகிறவர்களுக்கு நான் சொல்றேன், இங்கே கர்த்தர் புதிய ஏற்பாட்டுல திருமணம், குழந்தை, பேரப்பிள்ளை இது எதையுமே என்ன செய்யல? ஆசீர்வாதமா சொல்லல. நியூ டெஸ்ட்மெண்ட்ல சிலர் சொல்லுவாங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆமென்றும் ஆமென் என்றும் வருகிறது. ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கலாத்தியர்ல அதை எழுதும் போது எதை பத்தி சொல்றாருன்னு பாருங்க. கலாத்தியருக்கு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படியாயிற்று. அப்ப எதை பத்தி எழுதியிருக்கிறாரு?
பரிசுத்த ஆவியினுடைய வாக்கு தத்தத்தை குறித்தும் ஆபிரகாமினால் உண்டாகக்கூடியதான இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை குறித்து எழுதுறார். எது ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்துல வந்த மெல்கிசேதேக்கு கொடுத்த அப்பமும் ரசமும். அந்த ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அவர் எதை பத்தி பேசல? நீடித்த ஆயுசு. அப்புறம் ஆபிரகாம் ஒரு குரூப் இப்படி அலையுது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பூமியில ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆபிரகாம் 3 கல்யாணம் பண்ணாருன்றான். கேத்தூரால், ஆகாரு, சாராடு 3 கல்யாணம் பண்ணாரு. அதனால ஆமா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. ஆண்டவர் மாம்சத்தை குறித்தே பேசல, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்தே பேசல. அவர் எதை குறித்து பேசுகிறார்? ஆவியை குறித்து பேசுகிறார். அவர் உடன்படிக்கையை குறித்து பேசுகிறார். தேவன் அங்கே எதை பத்தியும் பேசவில்லை. அதுவும் சந்ததியை பத்தி பேசும்போது அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படிங்கிறார். வாசிங்க, கீழே சொல்றாரு பாருங்க, 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அனைவரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லியிருக்கிறார். அவன் சந்ததி கிறிஸ்துவே. அப்ப என்ன சொல்றாரு இங்க? உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை பத்தியே பேசல. ஒரு குரூப் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்குது, ஆபிரகாமுடைய உலக ஆசீர்வாதம், நீடித்த ஆயுசு, 175 வயசு, பூமிக்குரிய ஆசீர்வாதம், இதை பத்தியே பைபிள் பேசல. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடித்து விட்டு தேவனை சந்திக்க போகிறோமோ அது ஆசீர்வாதம். எவ்வளவு சீக்கிரம் பரதீசிக்கு போக ஆசைப்படுகிறோமோ அது ஆசீர்வாதம். இதுலதான் அவன் சந்தோஷமா சொல்றான், ஓட்டத்தை சந்தோஷத்தோடு கூட முடித்து. என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. அவன் எந்த வார்த்தையை சொல்றான்? நான் இதை பத்தி எல்லாம் சொல்லலப்பா, என் அருமையா எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷமா நான் முடியணும். எனக்கு ஒரு வேலை கொடுத்தார் ஆண்டவரு, நான் முடிச்சிட்டேன். என்னப்பா வயசு 45 தானே ஆகுது, 45 வரைக்கும் இருந்திருக்கிறேன், போதும், பிரைஸ் தி லார்ட். என்னாச்சு? வேலை முடிஞ்சிடுச்சு. சொல்ல வேண்டிய சுவிசேஷம் சொல்லியாச்சு, பண்ண வேண்டிய ஊழியத்தை பண்ணியாச்சு, எழுத வேண்டிய நிருபத்தை எழுதியாச்சு. இனி என்ன பண்ண போறேன்? கிளம்பலாம். என்னப்பா பேர பிள்ளையெல்லாம் பார்க்க வேண்டாமா? எதை வாஞ்சிக்கிறேன்? ஓட்டத்தை முடிக்க, சந்தோஷமாய் முடிக்க வாஞ்சிக்கிறேன். ஐ வாண்ட் டு ஃபினிஷ் மை ஒர்க். அதுதாங்க சந்தோஷம். இன்னைக்கு அது அப்போஸ்தலர்களுக்கு நல்லா தெரியுது. அதனாலதான் அவங்க எப்போ வரும்னு காத்திருந்தாங்க. நான் என் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து. இந்த எண்ணம் நமக்கு வரணும். இதுலதான் சந்தோஷம் இருக்குது. நீங்க இந்த பூமியில ஒவ்வொரு நாள் இருக்கிற சந்தோஷத்தை விட பரலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் சந்தோஷம். இப்படி வச்சுக்கோங்க, எது சந்தோஷம்? பூமியில மனைவி, பிள்ளைகள், குடும்பம், வேலை, வெட்டி, டெய்லி ஆபீஸ் போக வர, டிராபிக், தூசி, இந்த பிரச்சனை, இதோடு கூட இருக்கிறது சந்தோஷமா? பரதீசில மரித்து போன பரிசுத்தவான்கள் அத்தனை பேரோடு கூட, இயேசுவோடு கூட நித்தியத்தில் இருக்கிறது சந்தோஷமா? யோசிச்சு பாருங்க, எது சந்தோஷம்னு. ஒரு சிலருக்கு இதுதான் சந்தோஷமா தெரியுது, பூமி தான், இதை பத்தி தான் அவன் பேசுறான், இதைத்தான் விரும்புறான். காரணம், அவனுக்கு இன்னும் உண்மையான சந்தோஷம் எதுவென்று தெரியவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்திலே உனக்கு சந்தோஷம் உண்டு. இப்போ 3 வகையான மக்களை பார்த்தோம். 3 வகையான மக்களை நாம் பார்த்தோம். ஒன்று, கிறிஸ்துவின் நிமித்தம் அவமானப்பட, கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை அனுபவிக்க. 2, கிறிஸ்துவின் நிமித்தம் துரத்தப்பட, வாழ விடாம பொறாமை கூடுகிற கூட்டம். உன்னை வாழவே விட மாட்டாங்க. ஒரு இடத்துல நீங்க போய் பாருங்க, வாசித்து பாருங்க, எங்கெங்கெல்லாம் பவுல் போறானோ பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல கூட அவனை வாழ விட மாட்டாங்க, ஊழியம் பண்ண விடவே மாட்டாங்க. என் மனசை பாதிச்ச ஒரு விஷயம், ஒரு மனுஷன் தன் மனைவி பிள்ளைகளோட ரோட்ல கடை போட்டு, வண்டி கடை போடுவாங்க தெரியுமா, ரோட்ல வண்டி போட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அன்றாடம் அவர் சாப்பாட்டுக்கு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தார். நல்ல மனுஷன். நான் அங்க போய் சாப்பிடுவேன் அந்த வண்டி கடையில. அவரு குடும்பமா உழைப்பாங்க, அந்த பிள்ளைகள் வரைக்கும் எல்லாரும் உழைப்பாங்க. அவர் எல்லாம் எடுத்து கொடுப்பாரு. அந்த சகோதரி கூட நின்று ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த பசங்க தட்டு கழுவுவாங்க. ரொம்ப குடும்பமா வேலை செய்வாங்க. நல்லா சம்பாதிச்சாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு 2-3 வருஷம் திடீர்னு அந்த கார்னர் பில்டிங்ல ஒரு பெரிய ஹோட்டல்காரன் இடம் வாங்கினான். இடத்த வாங்கி அவன் என்ன பண்ணா, அப்படியே அந்த ஹோட்டலை பெருசா கட்டி, ரெஸ்டாரண்ட், நான் பேர் சொல்ல விரும்பல, பெரிய ரெஸ்டாரண்ட் போட்டான். அவன் ரெஸ்டாரண்ட் போடுறான். இவர் வண்டி கடையில கூட்டம் மொக்கிது, ஏன்னா டேஸ்டா இருக்கும், கூட்டம் மொக்கிது. அவன் ரெஸ்டாரண்ட்ல ஆள் இல்லை. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, இந்த மனுஷனை போலீஸை வச்சு ரோட்ல கடை போட்டிருக்கன்னு சொல்லி காசு கொடுத்து
அந்த கடையே காலி பண்ணிட்டான். அந்த இடத்துல நிக்காதானே. அவர் வேற இடத்துல போய் கடை போட்டிருப்பாரு, எங்க போட்டார் தெரியல, அதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியல. நான் என்ன நினைக்கிறேன், தான் வாழ்வதற்கு இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை அழிக்கிற கூட்டம். நீ என்ன பண்ணணும், அந்த வட்டி கடையில கூட்டம் வருதா, அதை விட ரெஸ்டாரண்ட்ல டேஸ்டா போட்டிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜனங்க எங்க வந்துட போறாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு வர போறாங்க. முன்னால அவனை நேரடியா என்ன பண்ண முடியல, மோதி பார்க்க முடியல, ஜெயிக்க முடியல. அதுக்கு நீ என்ன பண்ற, தந்திரமா அவனை தூக்கிட்ட. அந்த மாதிரி ஒரு கூட்டம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கும், உன் கூடவே இருக்கும். உன் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்ல உன் கூட மோத முடியாம தந்திரமா உன்னை தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான், விரட்ட ட்ரை பண்ணுவான், இருக்க விடாம ட்ரை பண்ணுவான், அங்க இங்க உன்னை துரத்தி விடுவான். பவுல் பிரசங்கம் பண்ணா கூட்டம் வருது, அதுக்கு பவுல் என்ன பண்ணுவான், கர்த்தர் கிரியை செய்யறாரு. விரட்டுறது யார தெரியுமா, பவுல. இருக்க விட மாட்டேங்கிறான். கடைசியில பவுல் என்ன முடிவு எடுக்கிறான் தெரியுமா, போங்கடா, உங்ககிட்ட இருக்கிறத விட புறஜாதியார்கிட்ட நான் போறேன்ட்டு போறான். உங்ககிட்ட எல்லாம் வாழ்றதை விட எங்க போயிடலாம், புறஜாதியார்கிட்ட போயிடலாம். அப்படி உன்னை வாழ விடாத கூட்டம் ஒன்று இருக்கும். உன்னை வாழவே விட மாட்டான் ஒரு இடத்துலயும். ஆனா ஒண்ணு மட்டும் சந்தோஷப்படணும், நீ என்ன தெரியுமா, அந்த கூட்டத்தை கர்த்தர் ஒரு நாள் ஒழிப்பார், உன்னையோ கர்த்தர் உயர்த்தி கொண்டு வந்து மேலே உட்கார வைப்பார். இன்னைக்கு பவுல் இருக்கிறான், இன்னைக்கு பவுல் நிருபம் இருக்கு. விரட்டினவன் எங்க, விரட்டினவன் பேர் எங்க, ஒருத்தன் பேர் கூட இல்ல விரட்டினவன் பேரு. ஆனா விரட்டப்பட்ட பவுலுடைய பெயர் இந்த பைபிள்ல கடைசி வரைக்கும் இருக்கிறது. அதுதான் தேவனுடைய திட்டம். இந்த இரண்டாவது கூட்டம் விரட்டி நம்ம வாழ விடாம பண்ற கூட்டம். கடைசியாக அவன் சொல்றான், செத்தாலும் பரவாயில்ல விடுங்கடா, நான் சந்தோஷமா சாவறேன், அவ்வளவுதானே, நான் சந்தோஷமா தான் சாவறேன், நான் சாகிறதுல எனக்கு எந்த வேதனையும் இல்லைங்கிறான். அவன் சொல்றான், ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து சந்தோஷமாய் முடித்து. சரி, இயேசு சொன்னாரு, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எப்படி பலன் மிகுதியா இருக்குது? இல்ல, நீங்க சொன்னது கரெக்ட். என் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு அநேகரால் பகைக்கப்படுவீர்கள், அப்படியானால் நீங்கள் பாக்கியவான்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன், பூமியில நான் உங்களுக்கு என்ன செய்யறேங்கிறதெல்லாம் ரெண்டாவது தான்ப்பா. இங்க உயர்த்துறேன், உங்களை வேற இடத்துல பயன்படுத்துறேன், நீங்க அவமானப்பட பாத்திரத்துக்கு செலக்ட் பண்ணீங்க, எல்லாம் ஓகே. யோபு பூமியில பாடுபட செலக்ட் பண்ணப்பட்டாரு, பரலோகத்துல அவர் பேர் சொல்லப்பட்டது, உண்மை. சரி, பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். எப்படி இருக்கும்? வாசிங்க, அந்த வசனத்தை முடிக்கலாம். நாம வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் எங்க போயிட்டாங்க? சிங்காசனத்துக்கு கிட்ட போயிட்டாங்க. சிங்காசனத்துக்கு கிட்ட போயிட்டாங்க. தானியேலை சிங்கக்கெபியில போட்டவன் சிங்கக்கெபியில போய் செத்துட்டான். தாவீதை விரட்டின சவுலு தலையை வெட்டி சாவடிச்சிட்டான். ஆனா விரட்டப்பட்ட தாவீதும் துன்பப்படுத்தப்பட்ட தானியேலும் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நின்றான். இதுதான் நீங்களும் நாம் விரட்டப்படுவோம், துரத்தப்படுவோம், வேதனைப்படுவோம், பூமியில கர்த்தர் உயர்த்துறாரு, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா பரலோகத்துல நம்ம பலன் எப்படி இருக்கும் தெரியுமா? சிங்காசனத்திற்கு பக்கத்துல ஆட்டுக்குட்டியானவருக்கு அருகாமையில உங்களை என்னையும் கொண்டு போய் நிக்க வச்சிருவார். தானியேலாவது உயர்த்தப்பட்டு ராஜாவோட உட்கார்ந்தான், தாவீது உயர்த்தப்பட்டு சிங்காசனத்துல உட்கார்ந்தான். ஆனால் நீங்களும் நானுமோ என்றால் உயர்த்தப்பட்டு சிங்காசனத்துக்கு பக்கத்துல போய் உட்கார போகிறோம். எங்கே? பரலோகத்துல. வசனம் சொல்லுது, பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். சில நேரத்துல நம்ம படுகிற பாடு பூமியில கண்டுகொள்ளாம விட்டுருவாங்க. ஒருவேளை நாம நினைச்சுக்கலாம், நான் பண்ணது யாருக்குமே தெரியாது, நான் பண்ற மினிஸ்ட்ரி யாருக்கும் தெரியாது, ஏதோ ஒரு கிராமத்துல பண்றேன், ஏதோ ஒரு காட்டுக்குள்ள பண்றேன், நான் செய்யற உதவி யாருக்கும் தெரியாது, ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள இருந்து பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பண்ற ஜபம் யாருக்கும் தெரியாது, நான் மூளையில ஒரு ரூம்குள்ள அழுது பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பண்ற மிஷனரிக்கு அனுப்புறதால ஒரு சின்ன அமௌண்ட், அது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த பூமியில அது ரிஜிஸ்டர் ஆக கூட வேண்டாம். யார் கண்ணுக்கும் அது தெரிய வேண்டாம், யார் காதுக்கும் அது கேட்க வேண்டாம். ஆனால் ஒருத்தர் கண்கள் அதை கவனித்துக் கொண்டே இருக்கிறது.
ஒருத்தருடைய செவிகள் அதை கவனித்த வண்ணமா இருக்கிறது. ஒரு நாள் உங்களை எண்ணி கொண்டு போய் சிங்காசனத்துக்கு பக்கத்திலே உட்கார வைத்து விடுவார். நம்முடைய பலன் பரலோகத்திலே மிகுதியாக இருக்கும். பூமியிலே ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நான் ஊழியம் செய்யவில்லை, பரலோகத்திலே நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நான் ஊழியம் பண்ணுகிறேன். பரலோகத்திலே உங்கள் பலன் எப்படி இருக்கும்? மிகுதியாக இருக்கும். வசனம் சொல்லுது, இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருடைய நூற்றாண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் ஆண்டவர் அங்க கொண்டு நிற்க வச்சு இங்க பட்ட எல்லா பாடுகளுக்குமான ஆறுதலை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? கட்டளையிட போகிறார். இந்த சந்தோஷத்தோட தான் பாடம் சந்திக்கணும். இயேசு சொன்னார்ல, நீங்கள் நிந்தித்து உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள், நீங்கள் சந்தோஷப்பட்டு ஏன் களி கூறணும் தெரியுமா? என்ன பாட அனுபவிக்கிறியா? என்னை அவமானப்படுத்துறியா? என்னை நீ கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கியா? என்னை பத்தி நீ அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கிறியா? என்னை வாழ விடாம துரத்துறியா? என்னை ஒரு இடத்துல என்னை நிக்க விடாம பண்ணிக்கிட்டே இருக்கிறியா? என் வாழ்க்கையை நாசமாக்கணும் நீ நினைச்சுக்கிட்டே இருக்கியா? நான் இருக்க கூடாதுன்னு நீ முடிவெடுக்கிறியா? நீ எடு, நான் சந்தோஷம்தான் படுவேன். ஏன் தெரியுமா? நான் என் பலன் உனக்கிட்ட அல்ல, என் பலன் பரலோகத்தில் இருக்கிறது. நான் படுகிற பாடு, சிந்துகிற கண்ணீர், அடைகிற வேதனை, பட்ட அவமானம் அத்தனையும் பரலோகம் புக்கு போட்டு எழுதிட்டு இருக்குது. அத்தனையும் பரலோகம் புக்கு போட்டு எழுதுது. ஒரு லைன் கூட மிஸ் ஆகாது. உன்னை பேசின வார்த்தைகள்ல ஒன்ன கூட பரலோகத்தில் கீழே விட்டுற மாட்டார் ஆண்டவர். நீ சிந்துகிற கண்ணீர்ல ஒரு டிராப்பை கூட மிஸ் பண்ண விட மாட்டார். எல்லாத்தையும் துருத்தியில பிடிச்சி வச்சிருப்பாரு. என்னடா கேவலப்படுத்துறீங்க? படுத்துங்கடா, என்ன வேணா செய்யுங்கடா. விரட்டி விடுறீங்களா? எடுங்கடா. சொத்தை எடுத்துட்டு போறீங்களா? எடுத்துட்டு போங்கடா. நடுத்தரல என் குடும்பத்தை நிறுத்துறீங்களா? நிறுத்தி தான் பாருங்கடா. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. என்னை உயர்த்துகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். என் கண்ணீரை துடைக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என் கண்ணீரை யாவையும் துடைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பரலோகத்தில் நம்முடைய பலன் எப்படி இருக்க போகிறது? மிகுதியா இருக்க போறது. அதாங்க ஆசீர்வாதம். உங்க வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சு உங்ககிட்ட இந்த அநியாயமா புடுங்கி, சொத்தை புடுங்கி, அவன் பலன் வீடு கட்டி, அவன் பிள்ளைகள் டாக்டருக்கு படிச்சு, இன்ஜினியருக்கு படிச்சு எல்லாம் வரட்டும். சில நேரத்தில் உனக்கு தோணும், என்ன ஏமாத்திட்டு அவன் நல்லா இருக்கிறானே, அவன் பலன் பரலோகத்துக்கு வராது, உன் பலனோ பரலோகத்துக்கு வரும். உன்னை ஏமாத்தினவர்கள் பூமியோடு கூட மடிந்து போவார்கள். நீயோ வென்றால் பரலோகத்திலே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். அதை நினைச்சுதான் நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டு களி கூறணும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்துல? நம்ம எல்லாம் ஏந்திரிப்போம். இந்த 3 நிலைகளில் நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம். முதலாவது, அவமானப்படுவதற்கு நீங்கள் பாத்திரனாய் எண்ணப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணி இருக்கலாம். 2வது, உங்களை வாழ விடாம ஒவ்வொரு ஊரா துரத்தி கொண்டே இருக்கலாம். கடைசியா, கிறிஸ்துவின் நிமித்தம் மரிக்கக்கூடிய நிலைமையில் கூட நீங்கள் இருக்கலாம். இந்த 3லுமே அப்போஸ்தலர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறினார்கள். இயேசுவும் அதைத்தான் சொன்னார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, வேதனைப்படுத்தி, துன்பப்படுத்தி, உங்களை வேதனை பொய்யாய் உங்கள் மேல் பழி சொல்வார்களானால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், நீங்கள் பாக்கியவான்கள். காரணம், நம்முடைய பலன் பரலோகத்திலே மிகுதியா இருக்க போகிறேன். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் பட்ட பாடுகள்ல ஒண்ணு கூட வீணா போகாதுப்பா. நான் சிந்தின கண்ணீர்ல ஒண்ணு கூட வீணா போகாதுப்பா. நீங்க எல்லாத்தையும் துருத்தியில பிடிச்சு வச்சிருக்கிறீங்க. நான் யாருக்கும் தெரியாம கிச்சன்லயும் பாத்ரூம்லயும் அழுததை நீங்க மறக்கவே இல்லை ஆண்டவரே. இருட்டுல நைட்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தலைகாணிக்கு நடுவுல நான் அழுததை நீங்க மறக்கவே இல்லை ஆண்டவரே. யாருமே இல்லாம தனியா ஒரு ரூம்குள்ள தனிச்சு விடப்பட்டு அனாதைய போல கிடக்கிறேனே நான் சொன்னதை நீங்க மறக்கவே இல்லை ஆண்டவரே. எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னை விரட்டி விட்டுட்டாங்க, வாழ விடாம பண்ணிட்டாங்க. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கும் போட்டுக்க ட்ரெஸ்ஸுக்குமே நான் கஷ்டப்பட்ட காலம் இருந்துச்சு. ஆனா நீங்க என்னை மறக்கவே இல்லை ஆண்டவரே. இதுதான் கர்த்தர் உன்னை உயர்த்துகிற காலம். கர்த்தர் உன்னை நினைக்கிற காலம். நீ அதுக்கு பாத்திரவானாய் மாறி இருக்கிற. கர்த்தர் உன்னை செலக்ட் பண்ணி இருக்கிறாரு. எல்லாரும் ராஜாவாகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் சிலுவையில மரிக்கிறதுக்கு ஆயத்தப்படுவாங்க. அரண்மனையில பெட்டில போய் படுக்கிறதுக்கு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் கல்லறையில போய் படுக்கிறதுக்கு, கல்லு போட்டு மூடுறதுக்கு, சங்கிலியால கட்டப்படுறதுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஆனா அரண்மனையில பெட்டில படுத்தவங்க எல்லாம் 1,00,000ல் 1. ஆனா கல்லறைக்குள்ள படுத்தது ஒரே ஒருத்தர் மட்டும்தான்.
அதே மாதிரிதான் கர்த்தர் உன்னை யூனிக்கா செலக்ட் பண்ணியிருக்கிறார். யூனிக்கா செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. உன் அழைப்பு சாதாரணமானது அல்ல. நீ படுகிற பாடு சாதாரணமானது அல்ல. கிறிஸ்துவின் நிமித்தம் அடைகிற நீ வேதனை சாதாரணமானது அல்ல. பரலோகம் உன்னை உற்று நோக்குது, கவனிச்சுக்கிட்டே இருக்குது. என் பிள்ளைய நீங்க வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. என் பிள்ளை சாகலாமான்னு கூட நினைக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உங்க கண்ணுக்கு முன்னாடி என் பிள்ளைய நான் உயர்த்தாம விடவே மாட்டேன். உங்க பொறாமப்படுகிற கண்களுக்கு முன்பாக என் பிள்ளையை நான் உயர்த்தாமல் விடவே மாட்டேன். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? சந்தோஷப்படுவோமா? உண்மையிலே நீங்க இப்ப வேதனையில இருந்தீங்கன்னா சந்தோஷப்படுங்கப்பா. நீங்க கஷ்டத்துக்கு கண்ணீருக்கு மத்தியில இருந்தா சந்தோஷப்பட்டு சொல்லுங்க பாப்போம். ஆட்டுக்குட்டியானவர் தாமே என் கண்ணீர் யாவையும் துடைப்பார். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, நன்மையான வேலைக்காய் உமக்கு நன்றி அப்பா. எத்தனை பேர் அவமானப்பட பாத்திரவனா எண்ணப்பட்டார்களோ, அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, எத்தனை பேர் துரத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ, ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, எத்தனை பேர் மரிக்கும் தருவாயில உமக்கென்று மரிக்கவும் தயாராகியிருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் ஆண்டவரே நீர் பரலோகத்திலே மிகுதியாய் பலன் வைப்பதற்காய் ஸ்தோத்திரம். பூமியிலேயும் அவர்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை தரப்போற தயவுக்காய் நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள், வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.